காவிரியால் நீர்மடிக்கு அம்பரமாய் அணையெடுத்தான். நீர் சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும், ஒளி சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள, கன்னி பெண்கள் காணணுமே காற்ற போல, பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிசு கடந்து கரிசல் கடந்து, அந்த நாணி வழகினிலே காலம் மறந்ததென்ன. ஓ மண்ணேவோ மார்பில் கிடக்க, அச்சோ ராசம் முளைக்க, என் காலம் கனியாதோ என் கால்கள் தனியாதோ செம்பனே. அனைவருக்கும் உயராய்வு வேல் அலைவரிசையின் அன்பு வணக்கம். வடவாறு பொங்கி வருது வந்து பாருங்கள் பள்ளியரே, வெள்ளாறு விரைந்து வருது வேடிக்கை பாருங்கள் தோழியரே, காவேரி புரண்டு வருது காண வாருங்கள் பாங்கியரே. பராந்தக சோழ பூமண்டல சக்கரவர்த்தி வாழ்க வாழ்க வாழ்க, சுந்தர சோழ மன்னர் வாழ்க வாழ்க வாழ்க, கோழி வேந்தர் வாழ்க வாழ்க வாழ்க, தஞ்சையர்கோன் வாழ்க வாழ்க வாழ்க, வீரபாண்டியனை சுரம் இறக்கிய பெருமாள் வாழ்க வாழ்க வாழ்க, மதுரை ஈழமும் தொண்டை மண்டலமும் கொண்ட கோ ராஜகேசரி வாழ்க வாழ்க வாழ்க, கரிகால் வளவன் திருக்குளம் நீடூழி வாழ்க வாழ்க வாழ்க, துர்க்கை மாகாளி பராத்பரி பராசக்தி வெல்க வெல்க வெல்க, வீர புலிக்கொடி பாரெல்லாம் பறந்து வெல்க வெல்க வெல்க, வெற்றிவேல் வீரவேல். பசியும் பிணியும் பகையும் அழிக, மழையும் வளமும் தனமும் பெருக. என் அன்பு மாணவர்களே, இன்று நம்முடைய அரங்கம் கல்கியின் பொன்னியின் செல்வன் அரங்கம். ஊரெங்கும் பரபரப்பு, மக்கள் அனைவரும் கல்கியின் பொன்னியின் செல்வனை தேடி தேடி வாசிக்கிறார்கள். பார்க்கவே பரவசமாக இருக்கிறது. நம்முடைய பங்களிப்பாக மாணவர்களுக்கு இவ்வரங்கத்தை நடத்த வேண்டும் என்று குறுகிய நேரத்திற்குள் திட்டமிடப்பட்டது. இவ்வரங்கத்திலே விருத்தாசலம் கொளஞ்சியப்பர் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் மா. ராதா அவர்கள் கல்கியின் பொன்னியின் செல்வன் ஒரு பார்வை என்ற தலைப்பில் சிறப்பானதொரு உரை நிகழ்த்துகிறார். எத்தனையோ அரங்கம் நடத்தியிருக்கலாம். ஆனால் இந்த அரங்கத்தின் சிறப்பு என்னவென்றால், அரங்கத்தின் தலைப்பும் சிறப்பு விருந்தினரும் வியாழன் மாலை 4 மணிக்குத்தான் முடிவு செய்யப்பட்டது. குறுகிய காலத்தில் இந்த தலைப்பில் பேச ஒப்புக்கொண்ட பேராசிரியர் முனைவர் மா. ராதா அவர்களுக்கு நன்றி என்று ஒற்றை சொல்லால் முடிக்க முடியாது. காலம் கடந்தும் எங்களுடைய நன்றி உங்களுக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு இதயத்தின் வழியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராசிரியர் முனைவர் மா. ராதா அவர்களுக்கு வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் உரித்தாக்குகின்றேன். ஒரு நாள் முழுவதும் தன்னுடைய நேரத்தை எனக்காக ஒதுக்கி சரியான முறையில் ஒத்துழைப்பு நல்கிய முனைவர் இரா. இந்து அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியின் தூண்களாகிய மாணவர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், பயனர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே, பேராசிரியரின் இவ்வுரையை கேளுங்கள், நூலை வாசியுங்கள், கல்கியின் பொன்னியின் செல்வனை உலக அரங்கெல்லாம் வீறு நடை போடச் செய்யுங்கள். உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும். மாற்றம் என்பதே மாறாதது. நாம் அனைவரும் தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறைத்தலைவர், தமிழ் உயராய்வுத்துறை, திருவிக அரசு கலைக்கல்லூரி, திருவாரூர். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிய புனல் அறிவித்தவள் இன்பமலை சாரலிலே கடிக்குளவும் மரநிழலில் கரம்பிடித்து உகந்ததெல்லாம் கனவுதானோடி, சகியே நினைவுதானோடி. புன்னை மர
பகிர்ந்ததெல்லாம் சொப்பனம்தானோடி, அந்த அற்புதம் பொய்யோடி. அலைக்கடல் ஓய்ந்திருக்க அகக்கடல் தான் பொங்குவதேன், நிலைமகளும் துயிலுகையில் நெஞ்சம்தான் பதைப்பது ஏன். காட்டு வாழ் பறவைகளும் கூடுகளை தேடினவே, வெட்டு வரும் வில்லியரும் வீடு நோக்கி வருகவரே. அறிவியல், தொழில்நுட்பம், விஞ்ஞானம் என முன்னோக்கிய மனித பயணத்தில் கலையும் எழுத்தும் இலக்கியமும் கொட்டி கிடந்த பண்டைய தமிழர் வாழ்வை எண்ணி மலைக்கவும் தவிரவில்லை நாம். 20ஆம் நூற்றாண்டின் தமிழ் எழுத்து கலைஞர்களில் முடிசூடா மன்னராய் விளங்கியவர் கல்கி. பொன்னியின் செல்வன் அருள்மொழியின் ஆளுமையும் வானதி அருள்மொழியின் முதல் காதலும், ஆதித்த கரிகாலனின் பிடிவாதமும் வீரமும், நந்தினியின் ஆபத்தான அழகும், வந்தியத்தேவனின் குறும்பும் பேச்சும், குந்தவையின் முடிவெடுக்கும் ஆற்றலும், பெரிய பழுவேட்டையரின் வீரப்புண்களின் வீர சரித்திரமும், ஆழ்வார்க்கடியரின் ஒற்றல் திறமையும், சேந்தன் அமுதனின் பக்தியும், பூங்குழலியின் படகோட்டும் பாணியும், ஊமை ராணியின் அன்பும், யாரை சொல்வது யாரை விடுவது? நான் சோழ வம்சத்திலேயே மாட்டிக்கொண்டேன். திரும்பி வர முடியாமல் அல்ல, திரும்பி வர விருப்பம் இல்லாமல். இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் திரு வி.க. அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயர் ஆய்வுத்துறை தலைவர் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேரளக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வாருங்கள் உறவுகளே, காணொளிக்குள் செல்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இனிய நாளில் இனிய தருணத்தில் உயராய்வு மற்றும் வேல் அறக்கட்டளையின் அன்பு கட்டளையால் உங்களுடன் நான். கல்கியின் பொன்னியின் செல்வன் ஒரு பார்வை என்ற தலைப்பில் உரையாற்ற இருப்பவர் முனைவர் ம. ராதா. இவர் விருத்தாச்சலத்தில் உள்ள திரு கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். அரசு பணிக்கு வருவதற்கு முன்பு பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரியில் பணியாற்றியுள்ளார். காவிரி நதிக்கரையில் கம்பீரமாய் வீற்றிருக்கும் திருவையாறு அரசர் கல்லூரியின் மாணவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமது 22 ஆண்டுகால பணி அனுபவத்தில் 10க்கும் மேற்பட்ட ஆய்வில் நிறைஞர் மாணவர்களுக்கு நெறியாளராக வழிநடத்தியுள்ளார். இயல்பில் இவர் ஒரு கவிஞர். வார இதழ்கள், மின் இதழ்கள் ஆகியவற்றில் கவிதைகள் எழுதி வருகிறார். தமது கவிதைகளை அழைத்த இதழ்கள் என்ற தலைப்பில் நூலாக வெளியிட்டுள்ளார். மேலும் 6 மணமே 6, இலக்கிய பொழில், மொழிபெயர்ப்பு நூல், சுஜாதா போன்ற தலைப்புகளில் நூல்கள் எழுதியுள்ளார். இவை மட்டுமல்லாமல் பட்டிமன்றம், கருத்தரங்குகளில் பேச்சாளராக செயல்பட்டு வருகிறார். வாருங்கள், பேராசிரியர் ராதா அவர்களின் வாயிலாக கல்கியின் பொன்னியின் செல்வன் பற்றி தெரிந்து கொள்வோம். உயராய்வு வேல் வலையொலி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கல்கியின் பொன்னியின் செல்வன் ஒரு பார்வை. கல்கி பொன்னியின் செல்வன் என்கின்ற ஒரு நாவலை மட்டும் எழுதவில்லை. அவர் பல்வேறு நாவல்களை எழுதியிருக்கிறார். சரித்திர நாவல்களாக சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன் என்கின்ற நாவல்களை எழுதியிருக்கின்றார். மற்றைய நாவல்கள் சமூகம் சார்ந்த நாவல்கள். இருப்பினும் இந்த 3 நாவல்களிலும் பொன்னியின் செல்வன் ஏன் இத்தனை பிரபலமான நாவலாக இருக்கிறது என்பதான ஒரு பார்வையையும் அந்த நாவல் குறித்த சில கருத்துக்களையும் உங்களோடு பகிர்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சியை அடைகிறேன். இந்த கதையானது 1950 முதல் 1955 வரை கல்கி வார இதழில் தொடர்கதையாக வெளிவந்தது. கிட்டத்தட்ட 2500 பக்கங்கள் கொண்ட நாவல் இது. இது மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவினால் பல்வேறு காலகட்டங்களில் மீண்டும் மீண்டும் பல முறை தொடராக வெளிவந்தது. தவிர்த்தும் தனி நூலாக பல பதிப்புகளை கண்ட ஒரு
முக்கியமான இடத்தை பெறுகின்ற நாவலாக இந்த நாவல் அமைந்திருக்கின்றது. இந்த நாவலிலே இடம்பெறுகின்ற கதை என்னவென்றால், கிபி 1000ஆவது ஆண்டு வாக்கில் சோழ பேரரசை அடிப்படையாக கொண்டு இந்த வரலாற்று புதினம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புதினமானது பல்வேறு நாடக குழுக்களால் பல்வேறு முறை நாடகமாக அரங்கேற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாவலுக்குள் செல்வதற்கு முன்னால் இந்த நாவலினுடைய பின்னணி, அதாவது சரித்திர பின்னணி என்ன என்பதை பற்றி சற்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு பிறகு கதைக்குள் செல்லலாம். இந்த நாவலிலே வருகின்ற முக்கியமான கதாபாத்திரங்களினுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடியவர் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய விஜயாலய சோழர். விஜயாலய சோழருடைய மகனான ஆதித்த சோழன், பராந்தக சோழன், அவருடைய மகனான பராந்தக சோழன், இந்த மூவரும் கிட்டத்தட்ட 48 ஆண்டுகள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். அவருக்கு பின்னால் பராந்தக சோழருக்கு 3 மகன்கள், ராஜாதித்யன், கண்டராதித்தன், அரிஞ்சய சோழன் என்கின்ற 3 மகன்கள். இந்த 3 மகன்களில் ராஜாதித்தன் போரில் இறந்துபடுகிறான், மூத்தவன். 2ஆம் அவனாக இருக்கக்கூடிய கண்டராதித்தன், 3ஆம் அவன் அரிஞ்சய சோழன். 2ஆவதான கண்டராதித்த சோழன் செம்பியன் மாதேவியை திருமணம் செய்து கொள்கிறான். இந்த செம்பியன் மாதேவியை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருக்கு சேந்தன் அமுதன் என்கின்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை இறந்து போனதாக கருதப்பட்டு புதைப்பதற்காக கொடுத்தனுப்பப்படுகிறது. ஆனால் புதைக்க சென்ற இடத்தில்தான் அந்த குழந்தை இறக்கவில்லை என்கின்ற தகவலானது புதைக்கக்கூடியவர்களுக்கு தெரிகிறது. அவன் இறந்துவிட்டான் என்பதாக இவர்கள் கருதி வளர்ப்பு மகனாக ஒருவனை வளர்க்கிறார்கள். அவன்தான் மதுராந்தகன். இந்த மதுராந்தகன் யார் என்று கேட்டால், சுந்தர சோழருடைய முன்னாள் காதலியாக கருதப்படக்கூடிய மந்தாகினி, அவருக்கும் வீரபாண்டியனுக்கும் பிறந்தவன் இந்த மதுராந்தகன். மதுராந்தகனுடைய தங்கையாக வரக்கூடியவள் நந்தினி. இந்த கதாபாத்திரங்கள், அதாவது மந்தாகினி மற்றும் அவளுக்கு பிறந்தவர்களாக கருதப்படக்கூடியவர்கள் கற்பனை கதாபாத்திரங்கள், மற்றவர்கள் சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள். இந்த சேந்தன் அமுதன் இறந்து போனதாக கருதப்பட்டதால் மதுராந்தகனை தங்களுடைய வளர்ப்பு மகனாக வளர்த்து வருகிறார் செம்பியன் மாதேவி. கண்டராதித்தரும் இறக்கம் தருவாயில் தன்னுடைய மனைவியிடம், இந்த சோழ சாம்ராஜ்யத்திற்கு மதுராந்தகன் எந்த விதத்திலும் உரிமையுடையவன் அல்ல, காரணம் அவன் நம்முடைய சோழ பரம்பரையை சேர்ந்தவன் அல்ல, ஆகவே அவனை முழுவதுமாக ஒரு சிவபக்தனாக வளர்த்து வர வேண்டும் என்றும், தன்னுடைய தம்பி மகன்களுக்கே இந்த ராஜ்யமானது உரிமையுடையது என்றும் கூறி இறந்து போகிறார். அதன்படியே செம்பியன் மாதேவியும் மதுராந்தகனை ஒரு முழுமையான சிவபக்தனாக வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் அரிஞ்சய சோழன் பட்டமேற்கிறார். அரிஞ்சய சோழனுக்கு பிறகு சுந்தர சோழன் பட்டமேற்கிறார். சுந்தர சோழன் அந்த ராஜ்யத்தை விரிவு செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். அதன் காரணமாக இலங்கை வரை சென்று படையெடுத்து வருகிறார். அப்படி சென்ற இடத்தில்தான் கற்பனை கதாபாத்திரமாக கல்கியால் உருவாக்கப்பட்ட மந்தாகினி என்கின்ற பெண்ணோடு அவருக்கு உறவு ஏற்படுகிறது. ஆனால் தொடர்ந்து இலங்கையிலேயே தங்கிவிட்டார் என்றால் மந்தாகினியை சோழ சாம்ராஜ்யத்தினுடைய மகாராணியாக அமர வைக்க முடியாது என்கின்ற காரணத்தினால் அரிஞ்சய சோழர் அவரை மீண்டும் தஞ்சைக்கு அழைக்கிறார். மீண்டு வருகின்ற சுந்தர சோழர் வந்த இடத்தில் மலையமான் என்கின்ற சிற்றரசனுடைய மகளாக இருக்கக்கூடிய வானவன் மாதேவியை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த இருவருக்கும் தான் 3 மக்கள் பிறக்கிறார்கள். முதலாம் அவன் ஆதித்த கரிகாலன், 2ஆம் அவள் குந்தவை பிராட்டி, 3ஆம் அவன் அருள்மொழிவர்மன். இந்த மூவரும் தான் சுந்தர சோழருடைய மக்கள். இதில் முதலாவதாக வருகின்ற ஆதித்த கரிகாலன், இவனுடைய நண்பர்கள் இருவர். ஒருவன் பார்த்திபேந்திர பல்லவன், மற்றொருவன் வானர்குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன். இந்த இருவரினுடைய துணையோடு அவனுடைய பயணம் செல்கிறது. இந்த இடத்திலே மந்தாகினியுடைய மகளாக கருதப்படுகின்ற நந்தினியானவள்
செம்பியன் மாதேவியால் தஞ்சைக்கு வரவழைக்கப்படுகிறாள் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது. அப்பொழுது அவளுக்கு ஆதித்த கரிகாலனோடு நட்பு ஏற்படுகிறது. பின்னால் அது காதலாகவும் மாறுகிறது. ஆனால் முன்பின் அறியாத, யாரென்றே தெரியாத, அதாவது மந்தாகினியை அவர்களுக்கு தெரியாது. சோழர் பரம்பரைக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாத ஒருவரை சோழ நாட்டினுடைய மகாராணியாக பட்டம் சூட்ட இயலாது என்பதனால் அந்த காதலுக்கு இவர்களே தடை விதிக்கிறார்கள். அதனால் மீண்டும் அவளை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பிவிடுகிறாள் செம்பியன் மாதேவி. அதோடு நந்தினி சென்றவுடன் ஆதித்த கரிகாலன் படையெடுத்து செல்கிறான். காஞ்சி மாநகரம் வரை படையெடுத்து செல்லும் பொழுது அங்கேயே தங்கிவிடுகிறான். அவனுக்கு போரின் மீது தீராத காதல் ஏற்படுகிறது. இதற்கு மற்றொரு காரணமாக சொல்லப்படுவது நந்தினியின் மீதான தன்னுடைய காதலை மறப்பதற்கும் அவள் விட்டு சென்ற அந்த தருணத்தை மறப்பதற்காகவும் அவன் போரின் மீது அதீத கவனம் செலுத்தி பல நாடுகளை வெற்றி கொள்வதாக கதையாசிரியர் வடிக்கின்றார். அந்த ஆதித்த கரிகாலனுடைய அந்த போர்க்குணத்திற்கு மாறாக அவனுடைய மாறாக என்று சொல்ல முடியாது, ஆதித்த கரிகாலன் மிகுந்த கோபமுடையவனாக இருக்கக்கூடியவன், சட்டென்று சினம் கொள்ளக்கூடியவன். அவனுக்கு மாற்றாக சாந்தமான குணமுடையவனாக அருண்மொழிவர்மன் காட்டப்படுகிறான். இவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடியவள் தான் குந்தவை பிராட்டி. இந்த நிலையிலே அருள்மொழிவர்மன் இலங்கை மீது படையெடுத்து செல்கிறான். அதாவது ஏற்கனவே தன்னுடைய தந்தையும் தன்னுடைய பாட்டனாரும் கை கொண்ட அந்த இலங்கை தேசத்தை மீண்டும் நிர்மாணம் செய்வதற்கும் அங்கு சோழ சாம்ராஜ்யத்தை மீண்டும் நிறுவுவதற்காகவும் அங்கே செல்கின்றான் அருண்மொழிவர்மன். அங்கிருந்தபடியே மீண்டும் தஞ்சைக்கு அவனை வரவழைக்க வேண்டும் என்பது சுந்தர சோழருடைய விருப்பமாக இருக்கிறது. காரணம், இதற்கு இடையிலே நந்தினியானவள் பாண்டியன் அவனிடத்திலே சென்ற பிறகு பாண்டியனை படையெடுத்து சென்ற இடத்திலே, பாண்டியனை கொல்வதற்காக படையெடுத்து சென்ற இடத்திலே ஆதித்த கரிகாலன் பாண்டியனோடு அவனுடைய மகளாக நந்தினியை பார்த்தவுடன் மிகுந்த கோபம் கொண்டவனாய் அவளுடைய கண் முன்னேயே பாண்டியனை கொலை செய்கிறான் ஆதித்த கரிகாலன். இதை தாங்க முடியாத நந்தினி அந்த கணத்திலிருந்து சோழ சாம்ராஜ்யத்தை முற்றிலுமாக அழிப்பது என்கின்ற சபதம் ஏற்கிறாள். அங்கிருந்து நந்தினியினுடைய சதிவேலையானது தொடங்குகிறது. அங்கிருந்து கிளம்பி வருகின்ற நந்தினி சோழர்களினுடைய தளபதியாக இருந்து சோழர்களின் குலம் காக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பழுவேட்டரையர் குலத்திலே இருக்கக்கூடிய பெரிய பழுவேட்டரையரை தன்னுடைய அழகினால் மயக்கி அவரை திருமணம் செய்து கொள்கிறாள். இளைய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர் இதற்கெல்லாம் உடன்படாமல் நந்தினியினுடைய உண்மையான சுயரூபம் தெரிந்த பிறகு அவளுக்கு எந்த விதத்திலும் தாங்கள் அடிபணியக்கூடாது என்பதை அடிக்கடி பெரிய பழுவேட்டரையருக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நிலையிலே சிறிய பழுவேட்டரையரும் இருக்கின்றார். இந்த சூழ்நிலையில்தான் எப்படியேனும் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை பாண்டியர் வசமாக்க வேண்டும் என்கின்ற தன்னுடைய பழைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காக பெரிய பழுவேட்டரையரை தன்னுடைய பகடைக்காயாக பயன்படுத்துகிறாள் நந்தினி. ஆனால் நேரடியாக அதை சொல்லாமல் பெரிய பழுவேட்டரையருக்கு அந்த அரியணையின் மீதான காதலை ஏற்படுத்துகிறாள். சுந்தர சோழருக்கு பிறகு சோழ சாம்ராஜ்யத்தை ஆள்வதற்குண்டான முழு தகுதியும் உங்களுக்கே இருக்கிறது. ஆனால் நீங்கள் நேரடியாக அதை செய்ய இயலாது என்பதால் நீங்கள் மதுராந்தகனை வரவழைத்து அவனுக்கு பட்டம் சூட்டுங்கள். நியாயமாக சுந்தர சோழருக்கு பிறகு இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள்வதற்கான முழுமையான தகுதியும் உரிமையும் உடையவன் மதுராந்தகனே என்று சொல்லி அவனுக்கு ஆசை வார்த்தை காண்பித்து சிவபக்தனாக இருக்கக்கூடிய அவனை பதவி ஆசை கொண்டவனாக மாற்றுகிறாள் நந்தினி. அப்படி வரும்பொழுது மதுராந்தகனுக்கு திருமணம் செய்து வைத்தால் அவள் மூலமாக நாம் இந்த சாம்ராஜ்யத்தை வென்றுவிடலாம். அதாவது சோழ சாம்ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ஒரு பாதியை மதுராந்தகனுக்கும் மற்றொரு பாதியை ஆதித்த கரிகாலனுக்கும் கொடுப்பது என்பதாக இவளே முடிவு செய்து அதை பழுவேட்டரையர் மூலமாக அவள் செயல்படுத்தவும் துவங்குகிறாள். அதன் காரணமாகத்தான்
சம்புவரையர் மாளிகையில், கடம்பூர் மாளிகையில் சிற்றரசர்கள் எல்லோரும் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். மீண்டும் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை மதுராந்தகனிடமே ஒப்படைப்பது என்பதாக எல்லோரும் சபதம் இருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் வந்தியத்தேவன் பார்க்கிறான், ஆழ்வார்க்கடியான் பார்க்கிறார்கள். அதிலிருந்து தான் துவங்குகிறது. அங்கிருந்து கிளம்புகின்ற வந்தியத்தேவன் குந்தவையை சந்தித்து, சுந்தர சோழரை சந்தித்து, ஆதித்த கரிகாலன் கொடுத்ததாக 2 ஓலைகளை கொடுக்கின்றான். சுந்தர சோழரிடமிருந்து கிளம்புகின்ற வந்தியத்தேவன் குந்தவையை பார்க்கும் பொழுது, குந்தவை அருண்மொழிவர்மனுக்கு ஒரு ஓலையை கொடுத்து அதை இலங்கையில் சென்று அவனிடம் கொடுத்து அவனை கையோடு அழைத்து வரும்படியாக சொல்லி அனுப்புகிறாள். அங்கிருந்து கிளம்புகின்ற வந்தியத்தேவன் கோடியக்கரை வழியாக அங்கே இலங்கைக்கு செல்கிறான். சென்ற இடத்திலே இலங்கையினுடைய அரசன் மகிந்தன் மற்றும் வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் இருவரும் சேர்ந்து அருண்மொழிவர்மனை கடலிலேயே கப்பலை கவிழ்த்து, கப்பல் கவிழும்படியாக போர் செய்து அவனை அங்கேயே நீருக்குள் மூழ்கடிக்கிறார்கள். அங்கே மூழ்கிய அருள்மொழிவர்மன் இறந்து போனதாக சோழ சாம்ராஜ்யத்திற்கு தகவல் செல்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் ஆதித்த கரிகாலனை மீண்டும் அரசனாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் நந்தினியுடைய சதித்திட்டமானது முழுமையாக செயல்படுத்த துவங்குகிறது. நந்தினி அழைத்து வரப்பட்ட கரிகாலனுக்கு சம்புவரையனுடைய மகளான மணிமேகலை திருமணம் செய்து கொடுப்பதாக சொல்லி அவனை அங்கே வரவழைக்கிறாள். ஆனால் வரவழைத்த காரணம் வேறு. அவனை எப்படியேனும் கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் நந்தினியினுடைய திட்டம். அதன்படி பழுவேட்டரையர் மூலமாகவே பாண்டியனுடைய ஆபத்துதவிகளும் மந்திரவாதியின் உதவியோடும் ஆதித்த கரிகாலனை கொலை செய்கிறாள். அந்த பழி வந்தியத்தேவன் மீது விழுகிறது. ஏனென்றால் அங்கே வந்தியத்தேவன் இருக்கிறான் அப்படின்றதுனால அவனுடைய மேலே விழுகிறது. அந்த பழியோடு அவன் சிறையில் அடைக்கப்படுகிறான். சிறையில் வந்தியத்தேவன் கருத்திருமாறன் என்கின்ற ஒரு கதாபாத்திரம் அவரை சந்திக்கிறான். அவன் யார் என்றால் மந்தாகினியோடு தொடர்புடையவன். மந்தாகினியிற்கு பிறந்தவன்தான் மதுராந்தகன் என்கின்ற உண்மை கருத்திருமனுக்கு மட்டுமே தெரியும். இதை அறிந்து கொண்ட வந்தியத்தேவன் இருவருமாக சென்று இந்த உண்மையை செம்பியன் மாதேவியிடமும் சுந்தர சோழரிடமும் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி இருவரும் கிளம்பி வருகிறார்கள். இதற்கிடையில்தான் இலங்கையிலிருந்து கிளம்பி வந்த அந்த கப்பலானது பாதி வழியிலேயே உடைந்து கோடியக்கரையில் கரை ஒதுங்கும் பொழுது அங்கே பூங்குழலியால் காப்பாற்றப்படுகிறான் அருண்மொழிவர்மன். இதோடு இந்த கதையானது முடிவு பெறுகிறது. அதாவது சுந்தர சோழனுடைய இறப்பிற்கு முன்னதாக இந்த கதை நிறைவு பெறுவதாக கல்கி அவர்கள் இந்த கதையை எழுதியிருக்கிறார். அருண்மொழிவர்மன் இலங்கையிலிருந்து கிளம்பி வரும்பொழுது கோடியக்கரையில் இறந்து போனதாக வருகின்ற தகவலை அடுத்து பட்டத்திற்கு வர வேண்டியவன் ஆதித்த கரிகாலன் தான் அப்படின்ற அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மிக ஒரு மர்மமான ஒரு முறையிலே அந்த நாவலிலே அவர் வர்ணித்திருப்பார். இலங்கையிலிருந்து கப்பல் கிளம்புவது, அந்த கப்பலுக்குள்ளே வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் மறைந்திருந்து அருண்மொழிவர்மனை தாக்குவது, அங்கே வந்தியத்தேவனால் அவன் காப்பாற்றப்படுவது, இருவருமே சேர்ந்து நீருக்குள் மூழ்குவது என்பதான அந்த காட்சிகள் மிக சுவாரஸ்யமான முறையிலே கல்கி அவர்களால் புனையப்பட்டுள்ளது. இப்படி வருகின்ற அருண்மொழிவர்மன் மீண்டும் வருகின்ற அருள்மொழிவர்மன் என்ன செய்கிறான் என்பொழுது, வந்த இடத்திலே ஆதித்த கரிகாலன் உயிரோடு இல்லை என்பதை தெரிந்து கொண்டு இப்பொழுது முழுவதுமாக மதுராந்தகன் அவர்களுடைய வளர்ப்பு மகன்தான் என்கின்ற உண்மையும் தெரிந்துவிட்ட பிறகு இப்போதைய முழுமையான ஆட்சிக்குரியவன் யார் எனும் பொழுது அருண்மொழிவர்மன் தான் உண்மையான ஆட்சிக்குரியவன் என்பதாக தெரிந்து கொண்ட பிறகு அருள்மொழிவர்மன் அதை மறுக்கிறான். தனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம் என்றும் இந்த அரசாட்சிக்கு முழுமையான உரிமை உடையவன் என்றால் அது கண்டராதித்தனுடைய மகனான சேந்தன் அமுதன் தான் என்று சொல்லி உத்தம சோழன், அவருடைய இன்னொரு பெயர் உத்தம சோழன், அவருக்கு பட்டம் கட்டி அவரை அரியணையில் ஏற்றிவிட்டு தான் மீண்டும் போர்க்களம் நோக்கி செல்கிறான் அருண்மொழிவர்மன். பிறகு சேந்தன் அமுதன் ஆட்சி செய்த 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பொன்னியின் செல்வன் அரியணை ஏறி இந்த மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யத்தை
அதைவிடவும் பெரிதாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவாக்குகிறார். அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனும் கங்கை வரை படையெடுத்து சென்று வென்று கங்கை கொண்டான் என்கின்ற பெயரையும் பெறுகிறான். இது இந்த வரலாற்று நிகழ்வு. இந்த வரலாற்றினுடைய பின்னணியில்தான் கல்கி அவர்கள் இந்த புதினத்தை படைத்திருக்கிறார். இந்த புதினமானது 5 பகுதிகளை கொண்டு 5 தலைப்புகளில் எழுதப்பட்டிருக்கிறது. புதுவெள்ளம், சுழல் காற்று, கொலைவாள், மணிமகுடம், தியாக சிகரம் என்பதாக 5 தலைப்புகளில் கிட்டத்தட்ட 293க்கும் மேற்பட்ட அத்தியாயங்களை கொண்டு இந்த புதினமானது படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதினத்திலே 55 கதாபாத்திரங்களுக்கும் மேலான கதாபாத்திரங்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். முக்கியமான கதாபாத்திரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த கதையினுடைய நாயகனாக கல்கி அவர்களால் சொல்லப்படுகின்ற வானர்குலத்து வல்லவரையன் என்கின்ற வந்தியத்தேவன், அருண்மொழிவர்மன் என்கின்ற ராஜராஜன், ஆழ்வார்க்கடியான் நம்பி என்கின்ற திருமலையப்பன், குந்தவை பிராட்டியார், பெரிய பழுவேட்டரையர், நந்தினி, சின்ன பழுவேட்டரையர், ஆதித்த கரிகாலன், சுந்தர சோழர், செம்பியன் மாதேவி, இன்னும் பல பிற பாத்திரங்கள். இந்த பாத்திரங்களினுடைய நகர்தலில்தான் இந்த கதையையும் நகர்த்தி செல்கிறார். இந்த கதையினுடைய ஒட்டுமொத்த நகர்த்தலும் எதை நோக்கி என்று எடுத்துக்கொண்டால், இறுதியாக அருள்மொழிவர்மன் தனக்கு கிடைக்கக்கூடிய இந்த பறந்து விரிந்த சோழ சாம்ராஜ்யத்தினுடைய மணிமகுடத்தை தியாகம் செய்து சேந்தன் அமுதனை, அதாவது உத்தம சோழனை மன்னனாக முடிசூட்டுவதில்தான் இந்த கதையானது நிறைவு பெறுகிறது. இம்மாதிரியான ஒரு நிகழ்வு, அதாவது தனக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு அரசாட்சியை மனமுவந்து முறையாக யாருக்கு சேர வேண்டுமோ அவருக்கே சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய மணிமுடியை துறக்கக்கூடிய ஒரு செயலை இந்த அரசகுல வரலாற்றில் எவருமே செய்ய முடியாத, செய்யாத ஒரு செயலாக இங்கே நாம் அதனை பார்க்க முடியும். அதுதான் அருள்மொழிவர்மனுடைய உச்சபட்ச நற்சிந்தனை என்பதாக இந்த நாவலிலே அவர் மிகவும் குறிப்பிட்டு இதனை பதிவு செய்கிறார். ஏனென்றால் எல்லா காலகட்டத்திலுமே அரசாட்சி என்று வருகின்ற பொழுது அரசன் என்ன சொல்கிறானோ அதைத்தான் அடுத்தவர்கள் கேட்க வேண்டும் என்பது. அந்த வகையில் சுந்தர சோழனுடைய ஆணைப்படி அருள்மொழிவர்மனே அரசனாக வேண்டும், அது சுந்தர சோழனுடைய ஆணை. ஆனால் அந்த ஆணையை மீறியவனாக நியாயம் எதுவோ அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக சேந்தன் அமுதனை ஒரு அரசனாக முடிசூட்டுகிறான் அருள்மொழிவர்மன். இத்தகைய ஒரு தியாக சிந்தனை என்பது உலக அரசர் வரலாற்றிலேயே இல்லாத ஒன்றாக கல்கி அவர்களால் சுட்டப்படுகிறது. அதனால்தான் அந்த இறுதி பகுதியை தியாக சிகரம் என்ற தலைப்பிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு நாவலை இந்த தமிழ் படித்த அல்லது தமிழ் படிக்க தெரிந்த அத்தனை வாசகர்களையும் கட்டி போட்டிருந்தது அவருடைய நடை என்று சொல்லலாம். ஏனென்றால் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் கல்கி அவர்கள் அறிமுகம் செய்யும் பொழுது மிகுந்த ஒரு வாசகர்களிடத்திலே ஒரு புதிய உற்சாகத்தையும் ஒரு புதிய ஒரு சூழலையும் அந்த பாத்திரம் குறித்தான ஒரு மர்மத்தையும் நம்மிடத்திலே முன்னிறுத்தித்தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் அவர் அறிமுகம் செய்வார். அப்படியான அறிமுகத்திலே மிக முக்கியமான அறிமுகமாக, அது கற்பனை கதாபாத்திரமாக இருந்தாலும் கூட, இளமை என்பதை எதை கொண்டு சொல்வதென்றால், அவருடைய தாயான வானவன் மாதேவியை காட்டிலும் அறிவிலும் அழகிலும் புத்தி கூர்மையிலும் மிகச்சிறந்தவளான ஒரு கதாபாத்திரமாக கல்கி அவர்கள் படைக்கப்பட்டிருப்பார். உண்மையிலும் கூட அதுவே சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குந்தவை பிராட்டியாரும் அத்தனை அறிவு ஜீவித்தனத்தோடு தான் இருந்திருக்கிறார் என்பதற்கான சான்றுகள், கல்வெட்டுகள். ஏனென்றால் அவர் பின்னாளிலே பழையாறையிலே தங்கியிருந்த போதும் கூட அங்கே பழையாறையை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுக்கும் நிபந்தங்கள் கொடுத்திருப்பதற்கான சான்றுகள் எல்லாம் இருக்கின்றன. நிறைய கோவில்களை புனரமைத்திருக்கிறார், புதிய கோயில்களை கட்டியிருக்கின்றார். எனில் இந்த நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் அவர் எந்த அளவிற்கு ஒரு மகாராணிக்கு உண்டான அத்தனை
கரிசனத்தோடும் அக்கறையோடும் இந்த நாட்டின் மீது அவர் கவனம் செலுத்தியிருக்கிறார் என்பதற்கு அந்த செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் மிகச்சிறந்த ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த வகையிலே ஒரு மிகச்சிறந்த கதாபாத்திரமாக இந்த குந்தவையை வடித்திருப்பார் கல்கி. குறிப்பாக நந்தினியும் குந்தவையும் சந்திக்கின்ற இடங்கள், அதிலெல்லாம் யார் யாரை விட உயர்ந்தவர்கள் என்பது புத்தி கூர்மையிலே யார் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதான ஒரு போட்டியை வாசகர் மனதிலே உண்டு பண்ணுவதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர் காட்டியிருப்பார் கல்கி. அதுதான் அவருடைய நடை சிறப்பு என்று சொல்வது. அதுபோலவே நம்மளுடைய வாசகர்களுடைய மனதிலே இந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மை என்ன என்பதை அவர்களாகவே யூகிக்கும்படியாகவும் யூகித்து கிடைக்கக்கூடிய பதில் வேறானதாகவும் இருப்பதை போல் மர்மமான ஒரு முறையிலே அந்த நாவலை அவர் படைத்திருப்பார். அதுதான் அந்த நாவல் வெற்றி பெற்றதற்கு மிக அடிப்படையான காரணம் என்று நாம் சொல்ல முடியும். ஒவ்வொரு கதாபாத்திரமே, குறிப்பாக அதை போலவே ஆழ்வார்க்கடியான், அது கற்பனை கதாபாத்திரமாக இருந்தாலும் கூட அந்த கதாபாத்திரத்தை அறிமுகம் செய்யும் பொழுது இவர் யார் என்றே நமக்கு தெரியாது. ஆனால் கடைசியில் நமக்கு முடிக்கும் பொழுது அனிருத்த பிரம்மராயருடைய ஒற்றனாக அவர் செயல்பட்டிருப்பார். இறுதி வரை, தன்னுடைய இறுதி காலம் வரை ஒற்றனாகவே இருந்து மிகச்சிறந்த விசுவாசியாக, சோழ சாம்ராஜ்யத்தினுடைய விசுவாசியாக அவர் காட்டப்பட்டிருப்பார். ஆரம்பத்தில் ஆனால் வாசகர்களுக்கு ஏதோ ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தை போல நமக்கு தோற்றமளித்தாலும் அவருடைய உண்மையான பணி, அவருடைய உண்மையான தொண்டு, நாட்டிற்கு அவர் செய்யக்கூடிய தொண்டு, அவர் ஒற்றனாக இருந்து எத்தனை அல்லல்களையும் துயர்களையும் படுகிறார் என்பதையெல்லாம் கண்முன்னே நிறுத்துவார் கல்கி அவர்கள். அது ஒரு 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 மிகச்சிறந்த நுட்பம். யார் என்ன கதாபாத்திரம், அவர்களுக்கு இந்த கதையிலே என்ன பங்களிப்பு என்பதை வாசகர்கள் விஷமே ஒப்படைப்பது என்பது, அதில்தான் அந்த படைப்பாளன் வெற்றி பெறுகிறான். இதை தாண்டி இந்த நாவலை முடிக்கக்கூடிய தருவாயிலே, முடிவுரையிலே அவர் நிறைய விமர்சனங்களுக்கெல்லாம் உள்ளான நாவல் என்பதை அங்கே குறிப்பிட்டிருப்பார். பல்வேறு கண்டனங்கள், விமர்சனங்கள், மிரட்டல்கள் எல்லாம் வந்தன. ஏன் இவ்வாறு இந்த கதையை இப்படியாக ஒரு சரித்திர கதையை எழுதும்போது ஏன் இத்தனை விஷயங்களை நீங்கள் விடவில்லை என்பதான நிறைய விமர்சனங்களை அவர் எதிர்கொண்டிருக்கிறார் அந்த காலகட்டத்திலேயே. அதற்கான பதில்களை எல்லாம் முடிவுரையிலேயே அவர் தொகுத்து கொடுத்திருப்பார். இதற்கு பிறகான கதை என்ன, இதற்கு பிறகு என்ன நடந்தது, பொன்னியின் செல்வன் இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வருகின்ற இடைவழியிலே கோடியக்கரையிலே கப்பல் உடைந்து அவர் மூழ்கும் பொழுது பூங்குழலி அவரை காப்பாற்றுவதும், காப்பாற்றிய பிறகு குந்தவை மூலமாக சேந்தன் அமுதன் சென்று அவரை அங்கே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய புத்த விகாரையில் சென்று காய்ச்சலுக்கு அப்பொழுது அவர் காய்ச்சல் கண்டு விடுகிறார். அந்த கடலில் மூழ்கிய பிறகு அந்த காய்ச்சலுக்கு சிகிச்சை அளித்துக் கொள்ள வேண்டும் என்று குந்தவையின் மூலமாக செய்தி வருவது, இது சார்ந்த செய்திகளை எல்லாம் அதற்கு பிறகான செய்திகளை முடிவுரைகளை சொல்லியிருப்பார். ஆனால் அதற்கு முன்னால் என்ன நடந்திருக்கும் என்றால், பொன்னியின் செல்வன் நீரில் மூழ்குவதோடு அந்த நாவலை முடித்திருப்பார். சட்டென்று அந்த நாவல் முடிந்து விடுவதாக பலரும் அவருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், அந்த கடிதத்திற்கான பதில்களாக ஒரு 4-5 கேள்விகளை அவரே கேட்டு அந்த கேள்விகளுக்கு அவரே பதிலும் சொல்லியிருப்பார். இவ்விதமாக இந்த கதையை அவர் முடித்திருப்பார். அப்படி இல்லாமல் மற்ற கதைகளைப் போல சாதாரணமாக ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அரசனும் அரசியுமாக இருந்தார்கள், அவர்களுடைய வாரிசுகள் மிகச்சிறப்பான முறையிலே ஆட்சி செய்தார்கள் என்பதான ஒரு ஆங்கிலத்தில் சொல்வதைப் போல கிளைமேக்ஸுக்கு பிறகு என்று எடுத்துக்கொண்டு சொன்னால் அதில் அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்காது என்பதால் தான் அந்த நாவலை சட்டென்று முடித்து விட்டதாக அதில் பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்த ஒரு தொடர்கதையானது சட்டென்று முடிந்து விட்டதாகத்தான் வாசகர்கள் சொல்கிறார்களே தவிர, எப்போது முடியும், இவ்வளவு நாள்களாக எழுத்து கொண்டிருக்கிறீர்களே என்று எந்த வாசகரும் கேட்கவில்லையாம். எல்லோருமே ஏன் சட்டென்று முடித்து விட்டீர்கள் என்பதாகத்தான் அவர் மீது கோபப்பட்டதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். என்றால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன என்றால், ஒரு படைப்பு வாசகர்களுடைய மனதிலே அவர்களுடைய சிந்தனையை, அவர்களுடைய செயலை ஒவ்வொரு வாரமும் எப்பொழுது அடுத்த வாரம் வரும் என்று ஒவ்வொரு வாசகனையும் ஏங்க வைத்திருக்கிறார் அந்த காலகட்டத்திலே. என்றால் அந்த படிப்பின் மீதான, வாசித்தலின் மீதான ஒரு ஆர்வத்தையும்
இந்த தமிழக மக்களுக்கு அல்லது தமிழ் தெரிந்த தமிழ் வாசிக்க தெரிந்த அத்தனை மக்களுக்கும் அவர் உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதுதான் இந்த நாவலினுடைய மகத்தான வெற்றி. மற்றும் ஒன்று, அந்த காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்தில் இருப்பதை போன்றான எந்த விதமான பொழுதுபோக்கு சாதனங்களும் இல்லை. அதிகபட்சம் திரைப்படம், அதை தாண்டி வேறு எதுவும் பொழுதுபோக்கு அல்லது தெருக்கூத்துகளோ இந்த மாதிரியான பொழுதுபோக்குகள் தான் அவர்களுக்கு இருந்திருக்கும். இதை தாண்டி வீட்டிற்குள்ளேயே இருக்கக்கூடியவர்களுக்கு இது மாதிரியான படைப்புகளை வாசித்தல் என்பதுதான் மிகப்பெரிய பொழுதுபோக்காக இருந்திருக்கும். அதற்கான சரியான தீனி என்று கூட சொல்லலாம். அப்படியான ஒரு சரியான ஒரு படைப்பை, ஒரு தரமான படைப்பை பொன்னியின் செல்வன் என்கின்ற இந்த படைப்பை கல்கி கொடுத்திருக்கிறார் தமிழ் வாசக பெருமக்களுக்கு என்பது ஒரு தமிழ் இலக்கிய உலகிற்கு கிடைத்த ஒரு வரம் என்று கூட சொல்லலாம். சிலர் நினைக்கலாம், ஏன் இப்படி உயர்த்தி பிடிக்கிறோம் பொன்னியின் செல்வனை என்று கூட ஒரு சிலர் யோசிக்கலாம். இதை தாண்டிய படைப்புகள் எதுவுமே இல்லையா என்று கூட நாம் யோசித்திருக்கலாம். என்றாலும் கூட ஒரு படைப்பு என்பது எப்பொழுது வெற்றி பெறுகிறது என்றால், அது உருவாகக்கூடிய சூழல், அந்த களம், அந்த தளம், அதை பொறுத்து தான் ஒரு படைப்பு என்பது வெற்றி பெறுவது என்பது அமைகிறது. ஆகவே அந்த வகையிலே ஏங்கிக் கொண்டிருந்த தமிழ் வாசகர்களுக்கு, ஏதேனும் படிப்பதற்கு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தமிழ் வாசகர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாசிக்கக்கூடிய பழக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை இந்த பொன்னியின் செல்வன் வாசகர்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அதனுடைய கதையில் இருக்கக்கூடிய கற்பனை, இதையெல்லாம் தாண்டி மக்களை வாசிக்க தூண்டியிருக்கிறார் என்பதே மிகப்பெரிய வெற்றி. அது எல்லா படைப்பாளர்களாலும் அது இயலாது, கண்டிப்பாக இயலாது. அதற்கு பிறகு எத்தனையோ தொடர்கள் வெளிவந்திருக்கின்றன நிறைய இதழ்களில். கல்கிக்கு பிறகு வந்த ஆனந்த விகடன் போன்ற இதழ்களிலும் கூட, அல்லது கல்கிக்கு முன்னாடியே வந்தது ஆனந்த விகடன், அந்த விகடன் இதழ்களிலெல்லாம் கூட நிறைய தொடர்கள் வந்திருக்கின்றன. ஆனால் இத்தனை ஆண்டுகள், 1950 55 வரை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு கதை வெளிவந்தது என்பது தமிழ் இதழ்கள் வரலாற்றிலேயே கூட இருப்பதற்கான சாத்தியமில்லை. அப்படியான ஒரு படைப்பை கல்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார் என்பது தமிழ் இலக்கிய உலகிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம், வரம் என்று கூட சொல்லலாம். இது தனிப்பட்ட கருத்து. இதில் மாற்று கருத்து இருப்பவர்கள் கூட இருக்கலாம். அப்படி ஒன்றும் கொண்டாடுவதற்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை, நிறைய கற்பனைகள் தான் இருக்கிறது என்பதாக கூட சிலர் கருதலாம். ஆனால் நீங்கள் ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். நமது புராணங்கள், நமது இதிகாசங்களாக இருக்கக்கூடிய ராமாயணமோ அல்லது மகாபாரதமோ கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால் நிறைய கற்பனைகள் தான். ஆனால் அவைகள் இரண்டுமே இன்றும் பல 100 ஆண்டுகள், பல 1000 ஆண்டுகள் கடந்து கூட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், அந்த கதையினூடாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள், அந்த சுவாரஸ்யத்திற்கு சற்றும் குறைவில்லாத வடிவமைப்பில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், நம்மளுடைய மனதிலே தங்குவதற்கு ஏற்றாற்போல் அவை வடிக்கப்பட்ட விதம், இதெல்லாம் தான் ஒரு காப்பியமோ அல்லது காப்பியத்தில் இருக்கக்கூடிய மாந்தர்களோ வாசகர்களுடைய மனதில் நிற்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் அப்படியான ஒரு இடத்தை இன்றைக்கு வரைக்கும் அந்த காலகட்டத்தில் வாசித்தவர்களாகட்டும் அல்லது அதற்கு பிறகான காலகட்டங்களில் பொன்னியின் செல்வனை வாசித்தவர்களாகட்டும் எல்லாருடைய மனதிலும் இந்த குறிப்பிட்ட கதாபாத்திரங்களாக இருக்கக்கூடிய வந்தியத்தேவனோ, அருள்மொழிவர்மனோ, நந்தினியோ, குந்தவையோ, சின்ன பழுவேட்டரையரோ, பெரிய பழுவேட்டரையரோ, இந்த கதாபாத்திரங்கள் அவர்களையும் அறியாமல் அவர்களுடைய மனதிலே, அவர்களுடைய அறிவிலே தங்கியிருக்கக்கூடியதை யாராலும் மறுக்க முடியாது. இதுதான் ஒரு படைப்பாளனுடைய ஆகச்சிறந்த வெற்றி. அப்படியான ஒரு வெற்றி படைப்பாளராகத்தான் நாம் கல்கியை இந்த நாவலின் வழியாக நாம் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்ய வேண்டுமே தவிர அதை ஏதோ ஒரு புனித நூலாக கருத வேண்டும் என்கின்ற அவசியமெல்லாம் இல்லை. ஒரு சிறந்த படைப்பு, ஒரு இலக்கிய தரம் நிறைந்த படைப்பு. ஆனால் இந்த படைப்பை பற்றி பேசும் பொழுது கல்கி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் ஒரு சரித்திர நாவலுக்குரிய இலக்கணம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இருந்திருந்தாலும் நான் படிக்காமல் கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாமலும் இருந்திருக்கலாம். எனக்கு கிடைத்த தரவுகளின் அடிப்படையில், சரித்திர சம்பவங்களினுடைய அடிப்படையில் நான் இந்த கதையை புனைகிறேன் என்பதாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் போல் அதை கொடுத்துவிட்டு தான் இந்த கதையை அவர் துவங்குகிறார். எனும்பொழுது அது ஒரு 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 நடுநிலையான ஒரு படைப்பாளனுக்கு உண்டான தகுதி. அந்த தகுதியை முழுமையாக பெற்றிருக்கக்கூடிய ஒரு படைப்பாளனாக கல்கியை நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த வகையிலே
ஒரு மிகச்சிறந்த படைப்பாக, மிகச்சிறந்த படைப்பாளராக கல்கியை இந்த தமிழ் உலகம் மீண்டும் ஒரு முறை மீள் வாசிப்புக்கோ, மறுவாசிப்புக்கோ அல்லது புதிய வாசிப்புக்கோ இந்த பொன்னியின் செல்வனை உட்படுத்தினால் இன்னும் இனி வருகின்ற தலைமுறையினருக்கும் இந்த வாசித்தல் என்கின்ற பழக்கமேனும் போய் சேரும். ஏனென்றால் இன்றைக்கு திரையில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் அந்த இயக்குனர் இந்த கதையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் அவரால் காட்ட முடிந்திருக்கிறது. என்றாலும் கூட திரைப்படம் பார்க்கும் பொழுது அந்த நாவலை படிக்கும்போது ஏற்பட்ட அந்த சுவாரஸ்யம் என்பது திரைப்படத்தில் சற்று குறைவாக இருப்பதாகவே எல்லோரும் பதிவு செய்கிறார்கள். எனும் பொழுது அதுதான் அந்த படைப்பாளனுடைய வெற்றி. அந்த நடையை, அந்த படைப்பாளன் எடுத்துக்கொண்ட மொழி நடையை திரை வடிவில் கொண்டு வருவது என்பது முழுமையாக கொண்டு வரவும் முடியாது. அதுதான் அந்த படைப்புக்கான தரம் என்று நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாறு போன்ற கதாபாத்திரங்களை தான் இந்த திரைப்படத்திலேயே அவர்கள் காண்பிக்க முடியும். நமது கற்பனையில் இருந்த வந்தியத்தேவனும் நமது கற்பனையில் இருந்த அருள்மொழிவர்மனும் இன்றைக்கு திரையில் இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்ல முடியும். ஆகவே இனி வருகின்ற தலைமுறையினருக்கு, இளம் தலைமுறையினருக்கு வேண்டுமானால் இவர்கள் இந்த கதாபாத்திரங்களை அவர்களுடைய மனதிலே அருள்மொழிவர்மனாகவும் நந்தினியாகவும் பழுவேட்டரையராகவும் மனதில் பதிவதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இது திரைப்படமாக வருவதற்கு முன்னால் வரை இந்த கதாபாத்திரங்கள் நம்முடைய சொந்த கற்பனையில் உருவான பாத்திரங்களாக இருந்திருக்கும். அதுதான் அந்த வாசகனுக்குண்டான தனித்திறமை, அந்த படைப்பாளனுக்குண்டான முழு வெற்றி என்று சொல்ல முடியும். அந்த வகையிலே திரைப்படமாக வந்து விட்ட போதிலும் கூட ஆங்காங்கே சில குறைபாடுகள் இருந்தாலும் உலகெங்கும் இந்த பொன்னியின் செல்வன் என்கின்ற தமிழ் காப்பியத்தை கொண்டு சென்ற ஒரு சிறந்த செயலை இந்த இயக்குனர் செய்திருக்கிறார் என்ற வகையில் அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொண்டு, இதுகாரும் கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் குறித்த எனது பார்வையை, எனக்கு தெரிந்த செய்திகளை, வரலாற்றினுடைய பின்புலத்திலே இந்த கதை உருவான சூழலை எனக்கு தெரிந்த வரையிலே இந்த பதிவிலே நான் பதிவு செய்திருக்கிறேன். கேட்டு மகிழ்ந்த, கண்டு மகிழ்ந்த அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விரும்பவும், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பகிரவும், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கருத்து பெட்டியில் கருத்துக்களை போடவும். நன்றி, வணக்கம். பொன்னினாதி பார்க்கணுமே